இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிப்பு. சின்னம்மா தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இன்று புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சூறாவளி பயணம் மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுச்சேரி மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் சின்னம்மா அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று முறைப்படி தொடங்கினார். பிரம்மாண்ட வரவேற்பு. இன்று மாலை தனது பயணத்தை தொடங்கிய அவர் முதலில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்தார். அங்குள்ள ஜிப்மர் மருத்துவமனை அருகே அவருக்கு கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாகமான மற்றும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேல தாளங்கள் முழங்க மலர் தூவி தொண்டர்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். உழவர்கரை தொகுதி நிலவரம். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் மற்றும் ஆட்சிக்குண்டு சாலை பகுதியில் சின்னம்மா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் MU லாவண்யா அவர்களை ஆதரித்து அவர் வாக்கு கேட்டார். உழவர்கரை தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் MU லாவண்யா அவர்களை ஆதரித்து அவர் வாக்கு கேட்டார். பெண்கள் எழுச்சி. சின்னம்மா அவர்களின் பிரச்சார வாகனத்தை ஆயிரக்கணக்கான பெண்கள் சூழ்ந்து நின்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பெண்களின் முன்னேற்றத்திற்காக கழகம் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் வருங்கால பணிகள் குறித்தும் அவர் உரையாற்றினார். அரசு மீதான விமர்சனம். தனது உரையில் புதுச்சேரியின் தற்போதைய நிலவரம் குறித்து கவலை தெரிவித்த அவர் மாநிலத்தில் நிலவி வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் தற்போதைய அரசின் நிர்வாக குறைபாடுகள் குறித்து விரிவாக பேசினார். மக்கள் படும் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கழக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார். இன்றைய பயணத்தில் இந்திரா நகர் மற்றும் உழவர்கரை மட்டுமல்லாது வில்லியனூர், திருப்புவனை, நெட்டம்பாக்கம், மங்களம் மற்றும் பாகூர் ஆகிய தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இந்த தேர்தல் பிரச்சாரம் புதுச்சேரி அரசியலில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். களத்தில் நிலவும் உற்சாகம் மற்றும் மக்களின் வரவேற்பு வேட்பாளர்களுக்கு கூடுதல் பலத்தை அளித்துள்ளது. தொடர்ந்து உழவர்கரை பகுதியில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. சின்னம்மா அவர்களின் வருகையால் அந்த பகுதியை விழாக்கோலம் பூண்டுள்ளது. தொடர்ந்து இதுபோல அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.